ஓம் கணேசாய நமக. பணி கலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். கடகராசி என்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்பது கண்டகச்சனியாக இருந்து அஷ்டமத்து சனியாக மாறி இருக்கிறது. அட்டமம் என்பது ஆயுள் பாவத்தை குறிக்கும். அதே போல் கண்டங்கள், அவமானங்கள் இப்படியெல்லாம் இந்த இடத்தை குறிக்கக்கூடியது. அந்த இடத்துல சனி மறையப்படாது அப்படிங்கிறது ஒரு விதி, அதான் ஜோதிட விதி. அதாவது அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி, ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு ஒரு ஜோதிட பழமொழி உண்டு. அந்த பழமொழிக்கேற்ப 8ஆம் இடத்துல சனி வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அட்டமம் என்று சொன்னால் நட்டம் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த சனி 8ல் விட்டதனால மொத்தத்திலே பாதிக்குமா? அந்த அவருடைய இருக்கக்கூடிய வீட்டுக்கு இருந்த வீட்டிலிருந்து பலன்கள் என்ன பலன்கள் கொடுப்பார்? அதாவது முழுவதும் 2.5 ஆண்டுகளும் கெடுப்பாரா அப்படின்னா அப்படி கிடையாது. அவருடைய சனியினுடைய தாக்கம் என்பது அந்த அஷ்டவர்க்க பாவங்களில் பிந்துக்கள் எங்கு கம்மியாக இருக்கிறதோ அந்த இடத்திற்கு வரும் பொழுது, அந்த கோணத்தில் வரும் பொழுது அவருடைய பலன்கள் மாறுபட்டு காணப்படும். இது ஒரு பக்கம் இருக்க, பார்வைக்கு என்ன பலன்? 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அப்போ ஒரு மனுஷனுக்கு மொத்தத்திலே வாழ்க்கையை இழந்துட முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி. அப்படி கிடையாது. எப்பயுமே கிரகங்கள் ஒரு பக்கம் நல்லது செஞ்சாலும் ஒரு பக்கம் கெடுதல் செய்யும், ஒரு பக்கம் கெடுதல் செஞ்சாலும் இன்னொரு பக்கம் நல்லது செய்யும். இப்படித்தான் சனியினுடைய வேலைகளும் அப்படித்தான். சனி பார்வை பலன்கள் அதுக்கு அவ்வளவு விசேஷம் உண்டு. ஆரம்பத்தில் பரமேஸ்வரனுடைய பிள்ளை கணேசனுக்கு யானைத்தலை விநாயகர் அப்படின்னு அந்த பேர் வர காரணமாக இருந்தவரே இந்த சனியினுடைய பார்வையினால் தான். ஆக அந்த பார்வைக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. இன்றளவும் சொல்லுவாங்க, அவன் கண்ணு பற்றுச்சு அதனால் இப்படி ஆயிட்ட, கீழே இறங்கிட்ட, கெட்டு போயிட்ட, ஒன்றுமில்லாமல் போயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்வை என்பது அந்த சனியினுடைய பார்வை, தீட்சண்யமான பார்வை. ராவண சக்கரவர்த்தி கூட திருப்பி படுக்க வைக்கும்போது 7ஆம் பார்வையாக பார்த்த காரணத்தினால்தான் ராவண சக்கரத்தினுடைய சரித்திரமே அழிந்தது. அதே போல் ராவண சக்கரத்தினுடைய குழந்தை பிறப்பதற்கு முன்னால் இவருடைய அடுத்த ஸ்டெப் வச்சு பார்வையை மாற்றி பார்த்ததுனால தான் அவனுடைய மகன் அற்பாயுளோடு போக காரணமானான். அப்படிப்பட்ட சனி பகவான் தான் சனியினுடைய பார்வைக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. கெட்டதை அழிக்கவும் அந்த பார்வை உதவுகிறது. நல்லதை மட்டும் அளிப்பதல்ல, கெட்டதையும் அளிக்கக்கூடிய பார்வை. கெட்டதை அழித்தால்தான் மக்கள் வாழ முடியும். அதே போல தான் சனியினுடைய பார்வையினால் இந்த கெட்டதை அழிப்பதற்காகவும் அந்த பார்வை பயன்படுத்தப்படுகிறது. இப்போ கடகராசி ஆகிய உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி வந்துட்டார், என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், 8ஆம் இடத்துல உள்ள சனி அஷ்டமம் என்ற காரணத்தினால் அஷ்டமாதிபதி ஆயுள் காரகன் அட்டமத்தில் இருந்தால் ஆயுள் கெட்டி. ஸோ ஆயுளை எந்த வகையிலும் கெடுக்காது. இது முழுமையான 100க்கு 100% நம்பகத்தன்மை. கடகராசிக்காரர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் ஆயுளை கெடுக்க மாட்டார். காரணம், அவர்தான் ஆயுள் காரகன், ஆயுள் ஸ்தானாதிபதி. ஆயுள் மற்ற எல்லா பாவங்களையும் அந்தந்த காரகத்துவத்தில் அந்தந்த கிரகங்கள் இருந்தால் கெடுத்துவிடும். உதாரணமாக கலஸ்திர காரகனாகிய சுக்கிரன் கலஸ்திர ஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல இருந்தால் அந்த வீட்டை கெடுத்துவிடும். அதே போல் தோப்பனார் ஸ்தானத்தில் பிதுர்காரகன் பிதுர்ஸ்தானத்தில் இருந்தால் தோப்பனாரை கெடுத்துவிடும். மாதுர்காரகன் சந்திரன் 4ஆம் இடமாகிய மாதுர்ஸ்தானத்தில் இருந்தால் தாயை கெடுத்துவிடும். இப்படி ஒவ்வொரு பாவங்களுக்கும் அந்தந்த காரகத்துவத்தில் அந்தந்த பாவ கிரகங்கள் இருக்கப்படாது. அதே போல் வியாழன் என்று சொல்லக்கூடியவர் புத்திரக்காரகன். அவர் 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். ஒருவருடைய ஜாதகத்துக்கு 5ஆம் இடத்திலே குரு தனித்து இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படும் என்று ஒரு கணக்கு உண்டு. இப்படி இருக்கின்ற கட்டத்தில் சனிக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு. ஆயுள் காரகன் என்பது சனி, ஆயுள் ஸ்தானம் என்பது 8. இந்த ஆயுள் ஸ்தானத்திலே ஆயுள் காரகன் இருந்தால் இவருக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு, ஆயுள் கெட்டி என்று சொல்ல வேண்டும். ஆயுள் எந்த காரணத்தை கொண்டும் பழுதடையாது. சரி, ரைட், ஓகே. இவருடைய பார்வை அப்படிங்கிறது, இப்போ கும்பத்தில் சனி இருக்கிறார். கும்பத்தில் சனி என்பது அவருடைய சொந்த வீடு, ஆட்சி மூல திரிகோண வீடு. செவ்வாய் என்பது இந்த சனிக்கும் செவ்வாய்க்கு எப்பயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. 2 பேருமே முரடர்கள், பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது.
அதே சமயத்தில் செவ்வாயினுடைய 2 வீடுகளில் ஒரு வீட்டில் சனி நீசமடைந்து விடுவார், இன்னொரு வீட்டில் பகையாயிடுவார். அதே போல் சனி தன்னுடைய 2 வீடுகள் மகரம் கும்பம், இந்த மகரம் கும்பம் என்ற 2 வீடுகளிலே மகரமாகிய சனியினுடைய இரவு வீட்டிலே செவ்வாய் உச்சம் பெறுகின்றார். செவ்வாய்க்கு சனி வீட்டிலே உச்சம் கிடைக்கின்றது, பட்சே செவ்வாயினுடைய வீட்டில் சனி நீசம் அடைகின்றது. இப்படித்தான் கிரகங்களுடைய சூட்சுமங்கள் எல்லாம் அமையப்பட்டிருக்கின்றது. இப்போ கும்பத்தில் சனி இருக்கிறச்சே இந்த சனியினுடைய 3ஆம் பார்வை ஸ்பெஷல் பார்வையும் 10ஆம் பார்வையாகிய ஸ்பெஷல் பார்வையும் செவ்வாயினுடைய 2 வீடுகளுக்கும் கிடைக்கின்றது. கடகராசியாகிய உங்களுக்கு 5ஆம் வீடு 10ஆம் வீடு இந்த 2 வீட்டையும் பார்க்கிறார். அதே போல் உங்களுக்கு 2ஆம் வீடாகிய சிம்மத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையால், இது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வை. அப்போ 3, 7, 10 இந்த வீடுகளை அந்த சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு 8ல் இருந்துண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த பார்வைக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறதான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ சனி 8ல் இருக்கிறாரு, 3ஆம் பார்வையாக தன்னுடைய நீச்ச வீட்டை பார்க்குறார். தன்னுடைய நீச வீடு, அது செவ்வாயினுடைய வீடு தான். மேசம் என்பது சனிக்கு நீசம், சூரியனுக்கு உச்ச வீடு. இது உங்களுக்கு கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இது 10ஆம் வீடு, தொழில் வீடு, ஜீவித வீடுன்னு பேர். இந்த வீட்டுக்கும் கூட சனிதான் பலசாலி, சனிதான் முக்கிய காரகத்துவம் வகிக்கின்றார். ஏன்னா தொழில் செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். அதாவது உழைக்க வேண்டும், எந்த மனிதனும் உழைக்காமல் முன்னேற முடியாது. அப்போ உழைப்பதற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் இந்த சனி பகவான். அது அவருடைய நீச்ச வீடு. கடகத்திற்கு 10ஆம் வீடு நீச வீடாக போயிடுச்சு. அந்த நீச வீட்டை சனி தன் பார்வையினால் வளம்படச் செய்கின்றார். ஸோ கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு அட்டமத்து சனி வந்த போதிலும் கூட தொழிலில் கை வைக்க மாட்டார். இதுதான் முக்கியமான செய்தி. தொழில், உத்தியோகம், வியாபாரம் இவைகளில் கை வைக்க மாட்டார். நீங்கள் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வேலை சுமை கூடும், வேலை பணிச்சுமை அதிகரிக்கும். ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு வேலை பார்த்தாலும் சரி, 200 ரூபாய்க்கு வேலை பார்த்தாலும் சரி, 5000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு வேலை பார்த்தாலும் சரி, பணிச்சுமையை அதிகரிக்க செய்வார். ஏனென்றால் அது நீச வீடு. நீச வீட்டை சனி பார்வையிடுகின்ற காரணத்தினால பணிச்சுமை அதிகரிக்கும், பணி இல்லாமல் செய்ய மாட்டார். அதுதான் முக்கியம். பட்சே என்ன வேலை பார்த்தாலும் மேலதிகாரி உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பார், முதலாளி உங்களை திட்டிகிட்டே இருப்பார். இதுதான் அதுக்கு உண்டான 8ல் உட்கார்ந்துருக்கிறதுக்கு உண்டான கணக்கு. பார்வைக்கு உண்டானதுக்கு அல்ல. பார்வைக்கு உண்டானது உங்களுடைய வேலையை முதலாளியோ எம்டியோ பாராட்டத்தான் செய்வார். நல்ல வேலைக்காரன்ப்பா அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே பாராட்டிக்கிடுவார், வெளியே சொல்ல மாட்டார். அதான் உங்கள் நேரம்ங்கிறது. நீங்கள் வேலை செய்கிறது இன்னொருத்தையும் தட்டி பறித்து அவன் பேர் வாங்கிக்கணும். இதுவும் நடக்கும். உங்களுக்கு தசாபுத்தி சரியாக இருந்துச்சுன்னா அந்த பேர் அப்படி போகாது, உங்களுக்கே அந்த பேர் கிடைக்கும். என்ன உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இங்கே முக்கியமான செய்தி. சரி, அடுத்தபடியாக தன்னுடைய 7ஆம் பார்வையினால் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். இது அவருக்கு பகை வீடு. இதுவும் பகை வீடு தான். உங்களுக்கு 5ஆம் வீடாகிய செவ்வாய் வீடு, விருச்சிக வீடும் பகை வீடு தான். 7ஆம் இடத்தை பொது பார்வையாக பார்க்கின்றார். விருச்சிகத்தை 10ஆம் பார்வையாக ஸ்பெஷல் பார்வையாக பார்க்கின்றார். இப்போ 3ஆம் பார்வையும் ஸ்பெஷல் பார்வை தான். ஆக இந்த 2ஆம் இடத்தை இந்த சனி பார்க்கின்ற காரணத்தினால குடும்பத்தில் குழப்பங்கள், சிக்கல்கள் இவைகள்லாம் ஏற்படும். சனி பார்த்தால் சில பேருக்கு சின்ன வீட்டினால் பிரச்சனை ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கவும் படாது, சனி பார்க்கவும் படாது. அப்படி பார்த்துச்சுன்னு சொன்னால் சின்ன வீடு உருவாகும், இல்லைன்னா சின்ன வீட்டால் பிரச்சனை உண்டாகும். இதுதான் அந்த செய்தி. இது போக குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள், ஒருத்தருக்கொருத்தர் புரிந்து கொள்ள முடியாமல், அவ்வளோதான். ஏன்னா சனி பார்த்தால் கணவன் மனைவியை பிரித்து வைக்கணும். பிரித்து வைக்கிற வேலைக்காக அவர் அந்த சண்டையை மூட்டி விடுவார். இது சனியினுடைய வேலை என்று கடகராசியிலே பிறந்த நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக, ஆதரவாக, ரோசத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் குடும்பம் உடையாது. ரொம்ப பொறுமை வேணும், சாதாரண பொறுமை அல்ல, இமாலய பொறுமை இருந்தால்தான் இதில் ஜெயிக்க முடியும். அப்படி இருந்து சாதித்து காட்ட வேண்டும். அதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு அதை பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
அடுத்தபடியாக 10ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். இதுவும் செவ்வாய் வீடு தான், சனிக்கு பகை வீடு. இந்த வீடு உங்களுக்கு 5ஆம் வீடு, பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வீடு, அதே போல் சொந்த பந்தங்கள், குலதெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட வீடு, மதியூகம், மதிநுட்பம், இவைகளெல்லாம் சனி தன்னுடைய பார்வையினால் விரட்டி விடுவார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. குலதெய்வம் கோயில் போகணும் அப்படின்னு சொன்னால் தடை 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 தடையாக கொடுப்பார். அதே போல் பிள்ளை குட்டிகளால் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனைப்பா. அதாவது அதை ஒன்றும் பண்ண முடியலை, இப்படியும் பண்ண முடியல, அப்படியும் முடியல, என்னதான் செய்ய அப்படிங்கிற அளவுக்கு அந்த பிரச்சனைகளை 5ஆம் இடத்தை சனி பார்வையிடுகின்ற காரணத்தினால அப்படி கொடுப்பார். அப்போ அதே போல் சொந்த பந்தங்கள்லாம் உங்களை விட்டு ஒதுங்கிடுவாங்க. இதான் அதான் சொந்தம் என்பது அந்த பூர்வ புண்ணியத்தை வச்சு தான் சொந்தம். அதே சமயம் உங்களுக்கு இன்னொன்றையும் அவர் செய்வார், நல்லவன் கெட்டவன் என்பதை காட்டி விடுவார். அதுக்கு தான் அந்த பார்வை. நீங்கள் உருத்தா நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சொந்தங்கள் எல்லாம் அதெல்லாம் போலி, கபடதாரி, வேஷதாரி என்று காட்டி விடுவார். அதுதான் அந்த சனியினுடைய 5ஆம் பார்வை. இது பிள்ளைகளாலும் அந்த மாதிரி செயல்பாட்டுக்கு வரும். அல்லங்கில் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு நேரடியாக மோதி அதன் மூலமாக நான் போலித்தன்மை உடையவன் என்பதை நிரூபித்து காட்டி விடுவார்கள். ஆக சொந்த பந்தங்களிடையே மனக்கசப்பு கடுமையாகவே ஏற்படும். ஒரு கூட்டத்துக்கு பொது நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களை ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க, எல்லோரும் கொஞ்சம் விலகி தான் நிற்பாங்க, அவங்க ஒரு டைப்புப்பா அப்படிம்பாங்க. இப்படிப்பட்டதாக அந்த இடத்துல இயற்கையாகவே அது உங்களை ஒதுக்கி வைக்கும். ரொம்ப வேண்டப்பட்டவங்க உங்கள் மேலே முழு உண்மையான அனுதாபி வந்து பேசுவாங்க. அதே போல் உங்கள்கிட்ட செய்தியை கறக்கத்தான் பார்ப்பாங்களே தவிர உங்களுக்கு செய்தி, மற்றவங்க செய்தி உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு இருட்டடிப்பெல்லாம் நடக்கும். நல்லவனை ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை கூட உங்களுக்கு வந்துவிடும். அப்படிப்பட்டதாக அமைகின்றது அந்த 10ஆம் பார்வை. ஆகையினால் பிள்ளைகள் சில பேர் இப்போ கடகராசியிலே பிறந்தவர்களுக்குடைய பிள்ளைகள் வயது வந்த பிள்ளைகளாக இருந்தால் ஜம்ப் ஆயிடுவாங்க. சில சமயம் அவங்களே காதலித்து அவங்களே எஸ்கேப்ட் ஆகிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டங்கள் எல்லாம் அதான் கேவலப்படுத்தணும் இல்லையா. இந்த மாதிரி அதான் அட்டமத்து சனி நட்டத்தை கொடுப்பார். கௌரவத்துக்கு நட்டம், அந்த முதலுக்கு நட்டம், இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடியது இப்படி பார்வை பார்க்கின்ற காரணத்தினால. ஆக இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் கொஞ்சம் கேட்பதற்கும் உங்களுக்கு சங்கடமாக தான் இருக்கும். முன்கூட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன செய்யலாம்னா எச்சரிக்கையாக இருந்துக்கிடலாம்ல, அதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சாமிக்காரன் கடுமையாக பயமுறுத்துறாரையா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் முள் இருக்குது, பாதையில் முள் கிடக்கையா பள்ளம் கிடக்கையான்னு முதலே சொன்னால் உங்களுக்கு நல்லது தானே. கொஞ்சம் எச்சரிக்கையாக கால் வைப்பீங்க, பார்த்து நடந்து போகலாம் இல்லையா, பள்ளத்துக்குள்ளே விழுந்து விடக்கூடாது இல்லையா. அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். நான் ஒரு தூதுவன் தான். ஆக என்னுடைய பதில் என்னன்னு சொன்னால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஆகையினால் பிள்ளைகள்கிட்ட அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் உங்களுடைய அதிகாரத்தை காட்டாதீர்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த பிள்ளைகளுக்கு உரிய பாதுகாப்பு நல்லபடியாக கொடுங்க. அந்த பிள்ளைகள் மீது தனி கவனம் செலுத்தி வந்தீர்களேயானால் அவர்களையும் காப்பாற்றுவீர்கள், உங்களுடைய கௌரவமும் காப்பாற்றப்படும். இந்த வகையிலே இப்படி உஷாராக இருந்து கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். அதே சமயத்தில் குடும்பத்துடன் திருநள்ளாறு முறையாக சென்று வாருங்கள். உங்களுக்கு எப்போ சௌகரியமோ அப்போ போயிட்டு வாங்க. சனிப்பெயர்ச்சி டிசம்பர் 20 நடந்துச்சு. இதிலிருந்து ஒரு 5 மாதங்களுக்குள்ளாக போயிட்டு வாங்க. அவங்களுக்கு தகுந்தவாறு ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டு அந்த மாதிரி போயிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். ஈசன் துணை இருப்பார். நன்றி, வணக்கம்.